அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டாம் சீன ஜப்பானிய போர் 1937 தொடங்கி 1941 முடிவடைந்த இரண்டாம் சீன ஜப்பானிய போர் குறித்தும், இரண்டாம் உலக போர் 1939 தொடங்கி 1945 முடிவடைந்த இரண்டாம் உலக போர் குறித்து, போருக்கான காரணங்கள், போருக்கான உடனடி காரணங்கள், போரினுடைய போக்கு மற்றும் போரினுடைய தாக்கம் எவ்வாறு ஐரோப்பிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு பெரும் அரசியல் மற்றும் பொருளாதார சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்த தகவல்களை இன்று பார்க்க இருக்கின்றோம். இரண்டாம் சீன ஜப்பானிய போர் மற்றும் இரண்டாம் உலக போர் இரண்டுமே ஜப்பானினுடைய பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக நிலைப்பாட்டினை முற்றிலுமாக மாற்றி அமைத்ததை நாம் பார்க்கின்றோம். முதல் சீன ஜப்பானிய போர் மற்றும் முதல் உலக போர் இரண்டுமே ஜப்பானை உலக அரசியலில் ஒரு வல்லமை பொருந்திய நாடாக எடுத்து காட்டியதை நாம் இதற்கு முன்பு சென்ற வகுப்புகளில் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த இரண்டாம் சீன ஜப்பானிய போர் மற்றும் இரண்டாம் உலக போர், முதல் சீன ஜப்பானிய போரும் முதல் உலக போரும், இரண்டாம் சீன ஜப்பானிய போரும் இரண்டாம் உலக போரும் முற்றிலுமாக ஜப்பானினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் உலக போர், முதல் சீன ஜப்பானிய போர் ஜப்பானுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஜப்பானை உலக அரங்கில், உலக அரசியலில் ஒரு வல்லமை பொருந்திய, ஒரு மேலாதிக்கம் பொருந்திய ஒரு நாடாக எடுத்து காட்டியது. அதே ஜப்பான் இரண்டாம் சீன ஜப்பானிய போரின் இறுதியிலும், இரண்டாம் உலக போரின் இறுதியிலும் படுதோல்வியடைந்து அரசியல், பொருளாதாரம், சமூகம் என்று சீர்குலைந்து ஜப்பானினுடைய நிலைப்பாடு முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டாம் சீன ஜப்பானிய போருக்கு மிகவும் அடித்தளமாக இருந்த காரணங்கள், பல காரணங்களை நாம் பார்க்கின்றோம். சீனாவினுடைய வலிமையின்மை, ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு, சீனாவில் ஏற்பட்ட தேசியவாதம், இவை அனைத்தும் சீன ஜப்பானிய போருக்கான ஒரு பொதுவான காரணங்களாக பார்க்கப்படுகின்றது. இந்த சீன ஜப்பான் போர் 1937 தொடங்கி 1941 முடிவடைகிறது. 1931 ஜப்பான் மஞ்சூரியா ஆக்கிரமிப்பை வெற்றிகரமாக நடத்திய பின்பு முழுமையாக சீனாவில் தன்னுடைய மேலாதிக்கத்தை, தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படக்கூடிய காலகட்டம் 1931. ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று ஜப்பானிற்கு முதல் சீன ஜப்பானிய போரிலும் சரி, முதல் சீன ரஷ்யா ஜப்பான் போரிலும் சரி, முதல் உலக போரிலும் சரி, ஜப்பானுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்து மேற்கத்திய நாடுகளை போன்று ஜப்பானும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு வல்லமை பொருந்திய நாடாக தன்னை எடுத்து காட்டியது என்று நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு மஞ்சூரியா மற்றும் கொரியா போன்ற நாடுகளில் மட்டுமல்லாது சீனாவை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற பேராசையோடு ஜப்பான் செயல்பட்டு கொண்டிருந்தது. 1931 ஜப்பான் மஞ்சூரியாவை ஆக்கிரமிப்பு வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்த சமயத்தில் சீனாவை எவ்வாறு ஆக்கிரமிப்பது என்ற பேராசை ஜப்பானிற்கு துளிர்விட ஆரம்பித்தது. இதன் காரணமாக 1937 முறையான போர் அறிவிப்பு, முறையான போர் பிரகடனம், எந்த ஒரு நாட்டின் மீதும் ஒரு நாடு போர் பண்ண வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் போர் செய்வதற்கு முன்பாக ஒரு போர் அறிக்கை அல்லது ஒரு போர் பிரகடனத்தை வெளியிட வேண்டும். ஆனால் 1937 முறையான போர் பிரகடனம் ஏதும் இன்றி ஜப்பான் சீனாவின் மீது போர் அறிவிப்பை அல்லது போர் தாக்குதலை தொடங்கியது. இவ்வாறு இரண்டாம் சீன ஜப்பானிய போர் 1937 தொடங்கி 1941 வரை இப்போர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் இப்போர் நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம். இது முற்றிலுமாக சீன அரசியலிலும் சரி, ஜப்பான் அரசியலிலும் சரி ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம்.
இந்த மேற்கத்திய வல்லரசுகள் ஜப்பானினுடைய இந்த ஆக்கிரமிப்பை, எதிர்பாராத தாக்குதலை, ஏனென்றால் ஜப்பான் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி 1937 திடீரென்று சீனாவின் மீது ஏற்கனவே அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டே ஜப்பான் காத்து கொண்டிருக்கிறது, எப்படி சீனாவை தாக்குவது என்று. இந்த சமயத்தில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி, எந்தவித பிரகடனமும் இன்றி 1937 சீனாவின் மீது ஜப்பான் தன்னுடைய தாக்குதலை நடத்தியதற்கு மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன. இவ்வாறு மேற்கத்திய வல்லரசுகள் ஜப்பானின் ஆக்கிரமிப்பை கண்டித்து சீனாவின் மீது ஒரு அனுதாபத்தை காட்டத் தொடங்கியது. அனுதாபத்தை மட்டுமல்லாது சீனாவிற்கு நேச நாடுகளான அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் முன்னுறவ படை உதவியோடு பொருளுதவியும் செய்து சீனாவிற்கு உதவி செய்வதற்கு அனைத்து நாடுகளும் முன்வரதுக்கு தயாராக இருந்த காலகட்டம் 1939. இந்த சூழ்நிலையில் 1939 இரண்டாம் உலக போர் ஐரோப்பாவில் துளிர்விட ஆரம்பித்தது. எனவே மற்ற நேச நாடுகள் அனைத்தும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் தங்களை முழுமையாக இரண்டாம் உலக போரில் தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலகட்டம். எனவே போதுமான பொருளுதவியையும் படையுதவியையும் சீனாவிற்கு நேச நாடுகளான மேற்கத்திய நாடுகளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவானதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இங்கே தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சீனாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே ஒரு கடும் யுத்தம் நடப்பதற்கான ஒரு சூழல். இதே காலகட்டத்தில் இதனை தொடர்ந்து ஐரோப்பாவில் இரண்டாம் உலக போர் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. நேச நாடுகள் ஜப்பானிற்கு தன்னுடைய உதவியை, மேற்கத்திய நாடுகள், நேச நாடுகள் மட்டுமல்லாது மேற்கத்திய நாடுகள் ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து அதை கண்டித்து சீனாவிற்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு அனைத்து நாடுகளும் தயாராக இருக்கக்கூடிய சூழலில் 1939 இரண்டாம் உலக போர் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளால் ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் இடையே ஏற்பட்ட போரில் சீனாவிற்கு உதவி செய்ய இயலவில்லை. போதுமான அளவுக்கு உதவியை அவர்களால் கொடுப்பதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அங்கு இரண்டாம் உலக போர். இதைத் தொடர்ந்து 1941 டிசம்பர் 6 ஜப்பான் அமெரிக்காவினுடைய பேர்ல் துறைமுகத்தை தாக்கியதன் மூலம் கிழக்காசியாவில் இரண்டாம் உலக போர் விரிவாக்கம் செய்யப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். முதலில் இரண்டாம் உலக போர் ஐரோப்பா போன்ற பகுதிகள், மேற்கத்திய நாடுகளில் தான் இப்போர் கிளர்ச்சியுற்று கிளர்ந்து தீப்பொறி பற்றி எரிந்தது போல் இரண்டாம் உலக போர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இக்காலகட்டத்தில் ஜப்பான் அமெரிக்காவின் மீது தாக்குதல், குறிப்பாக பேர்ல் துறைமுகத்தின் மீது டிசம்பர் 6 ஜப்பான் அமெரிக்காவினுடைய பேர்ல் துறைமுகத்தின் மீது எதிர்பாராத தாக்குதலை நடத்தியது. இப்போர் ஐரோப்பாவில் நடந்து கொண்டிருந்த அந்த இரண்டாம் உலக போர் ஆசியாவிற்கும் விரிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு நேச நாடுகள் சீனாவை தங்களுடைய அணியில் சேர்த்து கொண்டு ஜப்பானுக்கு எதிராக சீனாவிற்கு உதவி புரியும் நோக்கத்தோடு நேச நாடுகள் கிளர்ந்தெழுந்தன. ஏனென்றால் ஜப்பானினுடைய வல்லமையை சீர்குலைக்க வேண்டும் என்றால் அதற்கு அனைத்து நேச நாடுகளும் சீனாவிற்கு உதவி செய்தால் மட்டுமே ஜப்பானினுடைய ஜப்பானை ஐரோப்பிய நாடுகள் அல்லது மேற்கத்திய நாடுகள் நன்கு புரிந்து வைத்திருந்தனர். குறிப்பாக அமெரிக்காவும் சரி, பிரிட்டனும் சரி, ஜப்பானிற்கு எதிராக சீனாவிற்கு எந்த விதத்திலும் உதவி செய்வதற்கு காத்திருந்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாம் உலக போர் உருவானதை நாம் பார்க்கின்றோம். நாசி ஜெர்மனிக்கு எதிராக, இப்படிப்பட்ட சூழலில் தான் நாசி ஜெர்மனிக்கு எதிராக இப்போ மேற்கத்திய நாடுகள் வாழ்வா சாவா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் சீனாவிற்கு தங்களுடைய முழுமையான உதவியையும் அவர்களால் உதவிக்கரம் நீட்ட முடியாது. நாடுகள் முழுவதும் இரண்டாக பிரிவுபட்டு காணப்படுகின்றது. இரண்டாம் உலக போர் நடக்கும் போதும் சரி, முதல் உலக போர் நடைபெற்ற போதும் சரி, உலக நாடுகள் இரண்டாக பிரிந்து காணப்படுகிறது. ஒன்று நேச நாடுகளாகவும் மற்றொன்று அச்சு நாடுகளாகவும். ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் அச்சு நாடுகளாகவும்,
பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் நேச நாடுகளாகவும் பிரிந்து ஒரு மாபெரும் யுத்தம் உலகரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை பார்த்தோம். இறுதியில் அச்சு நாடுகள் இந்த இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் அச்சு நாடுகள் படுதோல்வியை சந்தித்தன. நாசிசம், பாசிசம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஹிட்லர், முசோலினியினுடைய புகழ் முழுவதும் அழிக்கப்பட்டு ஹிட்லர் மரணம் அடைகின்றார். முசோலினுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைகிறது. இவ்வாறு அச்சு நாடுகள் இரண்டாம் உலகப் போரினுடைய இறுதியில் முழு தோல்வியை சந்திக்கின்றனர். எனவே நேச நாடுகளுடைய வெற்றி, ஏன்னா இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகள் அச்சு நாடுகள்னு பிரிஞ்சு சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜப்பான் அச்சு நாடுகளினுடைய பக்கத்தில் சேர்ந்தது. சீனா நேச நாடுகளினுடைய அணியில் சேர்ந்தது. எனவே இங்கு உலகரங்கில் நடைபெற்ற இந்த இரண்டாம் உலகப் போரினுடைய வெற்றியே சீனாவிற்கு ஒரு சாதகமாக அமைந்தது. ஏனென்றால் நேச நாடுகளுக்கு வெற்றி கிட்டியது, அச்சு நாடுகள் படு தோல்வியடைந்தது. குறிப்பாக ஜப்பானினுடைய 2 மாபெரும் நகரங்களான ஹிரோஷிமா, நாகசாகி இரண்டும் அமெரிக்காவினுடைய அணுகுண்டுக்கு இரையானதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு உலகரங்கில் இந்த இரு போர்களும், இரண்டாம் சீன ஜப்பானிய போரும் சரி, இரண்டாம் உலக போரும் சரி, சீனாவிற்கு ஒரு வல்லமையையும், சீனாவை உலகரங்கில் ஒரு வல்லமை பொருந்திய நாடாகவும், ஜப்பானை உலகரங்கில் ஒரு தோல்வியை தழுவிய நாடாகவும் எடுத்துக்காட்டியது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நாம் இப்போது இரண்டாம் சீன ஜப்பானிய போருக்கான பொதுவான காரணங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சீன ஜப்பானிய போரிற்கு சீன ஜப்பானிய போரை நாம் 4 காரணங்களாக பிரிக்கலாம். முதலாவதாக, சீன ஜப்பானிய போர் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். சீனாவினுடைய வல்லமையின்மை இப்போருக்கு, இரண்டாம் சீன ஜப்பானிய போருக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இரண்டாவதாக, ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு சீன ஜப்பானிய போருக்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. மூன்றாவதாக, சீனாவில் ஏற்பட்ட தேசியவாதம். இந்தியாவில் எப்படி ஒரு தேசியவாதம் உருவாகி பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து, ஆங்கிலேயர்களிடமிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்ததோ, இதை போன்று சீனாவிலும் ஒரு தேசியவாத அமைப்பு ஏற்பட்டது. இந்த தேசியவாத அமைப்புகள் ஜப்பானிற்கு பெரும் தொல்லையாக அமைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஜப்பானிற்கு அடிக்கடி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சீனாவினுடைய தேசிய அமைப்புகள் செயல்பட்டு வந்தன. இதை தவிர்த்து 4வது காரணமாக ஜப்பானினுடைய மறைமுக ஆக்கிரமிப்பு. அப்படி இந்த சீன ஜப்பானிய போருக்கு 4 காரணங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரணமாக ஜப்பானினுடைய வலிமையின்மையை சீனாவினுடைய வலிமையின்மையை ஜப்பான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. இதை முதல் காரணமாக நாம் பார்க்கின்றோம். சீனாவினுடைய வலுவற்ற தன்மையும், அங்கு கோமிட்டாங் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் ஒரு பெரும் சச்சரவு, பெரும் சண்டை மூழ்வதற்கு ஒரு சூழல் ஏற்படுது. இந்த சூழலை ஜப்பான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏற்கனவே சீனா ஒரு வலிமையற்ற நாடாக உலக அரங்கில் எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இரண்டாவது சீன ஜப்பானிய போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போரிலும் சீனாவினுடைய வல்லமை, சீனாவிற்கு எந்த ஒரு வலிமையும் இல்லாத ஒரு நாடா, எந்த ஒரு வலிமை பொருந்திய நாடாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சீனாவினுடைய வலுவற்ற தன்மையும், சீனாவில் ஏற்பட்ட கோமிட்டாங்குகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே ஏற்பட்ட சச்சரவு, இந்த சூழலை ஜப்பான் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தது. இதை முதல் காரணமாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, ஷியாங் கே ஷேக் கோமிட்டாங் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஷியாங் கே ஷேக்கின் போக்கு ஜப்பானியர்களுக்கு சாதகமாக இருந்தது. ஏனென்றால் ஷியாங் கே ஷேக் கம்யூனிசத்தை முற்றிலுமாக சீனாவில் இருந்து அழிக்க வேண்டும், வேரோடு பிடுங்கி களைய வேண்டும் என்பது ஷியாங் கே ஷேக்கினுடைய எண்ணம். எனவே ஷியாங் கே ஷேக்கினுடைய போக்கு ஜப்பானியர்களுக்கு சாதகமாக இருந்தது.
அவர் ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பை சியாங் கை சேக் சீனாவில் ஜப்பானியர்களுடைய ஆக்கிரமிப்பை அகற்றுவதில் முனைப்பு காட்டுவதை விட சீனாவில் இருந்து எப்படி கம்யூனிஸ்ட் தத்துவ கோட்பாட்டை வெளியேற்றுவது என்பதில் அவருடைய கவனம் இருந்ததை ஜப்பான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. இதை நாம் இரண்டாவது காரணமாக பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சியாங் கை ஷேக் ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு உடலில் வெளிப்படையாக ஏற்பட்ட காயம் என்றும், ஆனால் கம்யூனிசம் என்பது இதயத்தை ஊடுருவிய ஒரு கொடும் நோய் என்றும் குறிப்பிட்டார். அதனால் சியாங் கை ஷேக் இந்த கோமிட்டாங் பார்ட்டியினுடைய கோமிட்டாங் கட்சியினுடைய தலைவரான சியாங் கை ஷேக் தன்னுடைய கம்யூனிஸ்ட் சீனாவிலிருந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்தை எப்படி வெளியேற்றுவது இதில் மட்டுமே அவர் முனைப்பு காட்டினாரே தவிர ஜப்பானை எவ்வாறு வெளியேற்றுவது என்பதில் அவருடைய முனைப்பு தளர்வாகவே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஜப்பானியர்களை எவ்வாறு தாஜா செய்வது, இதில் மட்டும் அவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது என்று சியாங் கை ஷேக் தப்பு கணக்கு போட்டிருந்தார். ஜப்பானியர்களை எப்படி சரி கட்டுவது என்றே அந்த முனைப்பை எடுத்த சியாங் கை ஷேக் அவர்களை எவ்வாறு வெளியேற்றுவது என்பதில் எந்த ஒரு முனைப்பும் சியாங் கை ஷேக் எடுக்கவில்லை. இது ஜப்பானியர்களுடன் இதற்கு முன்பு ஜப்பானியர்களுடன் சியாங் கை ஷேக் 1933 டாங் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டார். அந்த ஒப்பந்தத்தின்படி சீனாவினுடைய அன்றைய கோமிட்டாங் பார்ட்டியினுடைய கட்சி தலைவராக இருந்த சியாங் கை ஷேக் ஜப்பானுடன் ஒரு போர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டு ஜப்பானிற்கு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டாரே தவிர ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பை சீனாவிலிருந்து முற்றிலுமாக துரத்த வேண்டும் அல்லது விரட்டி அடிக்க வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. இது சீனாவினுடைய வலிமையின்மை. இந்த சீனாவினுடைய வலிமையின்மை இரண்டாம் சீன ஜப்பானிய போருக்கு ஒரு காரணமாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு இரண்டாவது சீன ஜப்பானிய போருக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அவ்வாறு ஜப்பான் எப்படி செயல்பட்டது என்பதை பார்ப்போம். முதலாவதாக மஞ்சூரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது ஜப்பானிற்கு ஒரு பெரும் ஊக்கத்தை கொடுத்தது என்றே நாம் பார்க்கின்றோம். மஞ்சூரியாவை ஜப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது ஜப்பானுக்கு பெரும் ஊக்கத்தை கொடுத்தது. ஏனென்றால் எளிதாக நாம் சீனாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர இயலும் அதற்கான படைப்பலமும் பயிற்சியும் தங்களிடம் உள்ளது என்பதை ஜப்பான் எண்ண ஆரம்பித்தது. இது முதலாவது காரணமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக ஐரோப்பிய ஆக்கிரமிப்புகளை நாசிச ஜெர்மனி பாசிச இத்தாலியோடு இணைந்து பெர்லின் ரோம் டோக்கியோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இரண்டாம் உலக போரின் போர் காலகட்டங்களில் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று உலக அரங்கில் 2 கட்சிகளாக பிரிகின்றனர். 2 அணிகளாக உலக நாடுகள் அனைத்தும் 2 அணிகளாக பிரிகின்றனர். ஒன்று நேச நாடுகள், மற்றொன்று அச்சு நாடுகள். நேச நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன் அவர்களினுடைய தலைமையிலும், அச்சு நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பானினுடைய தலைமையிலும் பிரிந்து காணப்பட்டதை நாம் பார்த்தோம். அப்போ ஐரோப்பிய ஆக்கிரமிப்புகளை நாசிச ஜெர்மனி, பாசிச இத்தாலியோடு சேர்ந்து ஜப்பானும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. அந்த ஒப்பந்தம் தான் பெர்லின் ரோம் டோக்கியோ ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை அச்சு நாடுகளோடு ஜப்பான் கையொப்பமிட்டதை நாம் பார்க்கின்றோம். இதுவும் இரண்டாவது காரணமாக நாம் பார்க்கின்றோம். ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்புக்கு மற்றொரு காரணமாக இங்கு பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக பன்னாட்டு கழகம். முதலாவது உலக போரின் இறுதியில் உலக நாடுகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகளை, உலக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய வெளியுறவு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் பன்னாட்டு நிறுவனம். இந்த பன்னாட்டு நிறுவனம் தன்னுடைய பலவீனப்பட்டதால் இது இரண்டாம் உலக போருக்கு ஒரு காரணமாக இருந்தது. எனவே பன்னாட்டு கழகத்தினுடைய தோல்வி அல்லது பலவீனம் ஒரு சீன ஜப்பானிய போருக்கு கூட ஒரு காரணமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு ஜப்பானினுடைய முதலாவதாக நாம் சீனாவினுடைய வலிமையின்மையை பார்த்தோம். இரண்டாவதாக ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு உருவானதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக சீனாவில் ஏற்பட்ட சீன தேசியவாத செயல்கள்
ஜப்பானுக்கு பெரும் தொல்லையை கொடுத்தது. இந்த சீன தேசியவாத கொள்கைகள் சீன ஜப்பானிய போருக்கு 3வது காரணமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த தேசியவாதத்தின் காரணமாக ஜப்பானுக்கு சில தொல்லைகளை சீனாவினுடைய தேசிய அமைப்புகள் கொடுத்தது, தேசியவாத அமைப்புகள் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அதன் விளைவாக ஏற்பட்டது முதலாவதாக குவாங்டுங் மாநிலத்தில் ஒரு ஜப்பானிய மருத்துவர் கொல்லப்பட்டார். சீனர்களால் குவாங்டுங் மாநிலத்தில் ஒரு ஜப்பானிய மருத்துவர் கொல்லப்பட்டார். இது ஜப்பானுக்கு எரிச்சலை ஊட்டியது. இரண்டாவதாக ஹாங்காங்கில் உள்ள ஜப்பானின் தூதரகத்தில் உள்ள காவலர்கள் கொல்லப்பட்டனர். சீனாவிலுடைய தேசியவாத அமைப்புகள் ஜப்பானியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு குவிக்க வேண்டும், ஜப்பானியர்களை எப்படியாவது இந்த சீனாவில் இருந்து துரத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல இன்னல்களை அவர்களுக்கு கொடுக்கின்றனர். இந்த நிகழ்வின் காரணமாக ஹாங்காங்கில் உள்ள ஜப்பானின் தூதரக காவலர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். இது 2வது காரணமாக பார்க்கப்படுகிறது. 3வதாக ஷாங்கை பன்னாட்டு குடியிருப்பில் சில ஜப்பான் மாலுமிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஷாங்கிங் என்கிற மாகாணத்தில் சில பன்னாட்டு ஜப்பானிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஜப்பானிய குடியிருப்புகளில் உள்ள ஜப்பானியர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர் இந்த சீனாவில் உள்ள தேசியவாத அமைப்புகளின் காரணமாக. 4வதாக இவ்வாறு சீனாவினுடைய தேசியவாதிகளின் தொல்லை ஜப்பானுக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்தது. அதோடு மட்டுமல்லாமல் சீன தேசியவாதிகளின் தீவிர ஜப்பானிய எதிர்ப்பு பிரச்சாரமும் ஆர்ப்பாட்டமும் ஜப்பானிய பொருட்களை புறக்கணித்தலும் சொத்துக்களை நாசப்படுத்துதலும் சீன ஜப்பானிய போருக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. இந்தியாவில் எப்படி ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பு உருவாகி மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று ஒரு பிரிவு ஏற்பட்டு இந்த தீவிரவாதிகள் பெரும் போராட்டம், இப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புறக்கணிப்பு போராட்டம், பல புறக்கணிப்பு போராட்டங்களையும் இயக்கங்களையும் நடத்தியது போன்று சீனாவில் தேசிய இயக்கங்கள் பல உருவாகி இந்த ஜப்பானை முழுமையாக சீனாவில் இருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்பதற்காக பல ஆர்ப்பாட்டங்கள், பிரச்சாரங்கள், புறக்கணிப்பு போராட்டங்கள், சொத்துக்களை நாசப்படுத்துதல், இவ்வாறு சில அசம்பாவித காரணங்களில் இவர்கள் செயல்பட்டது 2ஆம் சீன ஜப்பானிய போருக்கு காரணமாக அமைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக 4வது காரணமாக நாம் ஜப்பானினுடைய மறைமுக ஆக்கிரமிப்பு 4வது காரணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த மறைமுக ஆக்கிரமிப்பு மஞ்சூரியாவை மஞ்சுகோ என்ற சுதந்திர நாடு, மஞ்சூரியாவை மஞ்சுகோ என்று ஒரு சுதந்திர நாடாக்கி அங்கு பூயி என்பவருடைய தலைமையில் ஒரு பொம்மை அரசை ஜப்பான் நிறுவியது. மஞ்சூரியாவை மஞ்சுகோ என்று ஒரு தனி நாடாக அறிவித்து, ஒரு சுதந்திர நாடாக அறிவித்து அங்கு ஜப்பான் ஒரு அரசரை நியமிக்கின்றார். அந்த அரசர் பூயினுடைய தலைமையில் மஞ்சூரியாவில் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூயி என்பவர் ஜப்பானினுடைய கைப்பாவை. ஜப்பான் என்ன சொல்கின்றதோ அதை போன்றே செயல்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை மஞ்சூரியாவில் நியமிக்கின்றனர். இதுவும் இந்த மறைமுகமான இந்த செயல்பாடும் 2ஆம் சீன ஜப்பானிய போருக்கு காரணமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். 2வதாக 1933 ஜாகோல் மாநிலத்தை ஜப்பான் கைப்பற்றியது. ஜாகோல் மாநிலத்தை கைப்பற்றியது சீனாவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதுவும் ஒரு காரணமாக நாம் பார்க்கின்றோம். 3வதாக 1935 இறுதிக்குள் உள் மங்கோலியா பகுதிகளை ஜப்பான் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருதலில் முனைப்பு காட்டியது. 1935க்குள் எப்படியாவது உள் மங்கோலிய பகுதிகளை ஜப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அதற்கான முனைப்பினை துரிதமாக செயல்படுத்தி கொண்டிருந்தது. இது சீனாவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதோடு மட்டுமல்லாமல் வட சீன மாநிலங்களான ஹோம்டே, ஷாகர் மற்றும் சுயான்சி, ஷான்டுங் ஆகியவற்றை படிப்படியாக ஆகிய பகுதிகளில் ஜப்பான் தன்னுடைய ஆதிக்கத்தை படிப்படியாக செலுத்த ஆரம்பித்தது. இவ்வாறு மறைமுகமாக ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்தது சீன ஜப்பானிய போருக்கு காரணமாக நாம் பார்க்கின்றோம். 5வதாக 1934 ஜப்பானிய மன்றோ கொள்கை என்ற ஒரு கொள்கை அறிக்கையை வெளியிட்டு வெளிநாட்டவர்கள் யாரும் சீனாவில் தலையிடுவதை எதிர்க்கும் வகையில் ஒரு பிரகடனத்தை ஜப்பான் அறிவித்தது.
சீனாவில் வெளிநாட்டவர் யாரும் எந்த ஆக்கிரமிப்பும் செய்யாத அளவிற்கு 1934 ஜப்பான் மன்றோ கொள்கை என்ற கொள்கையை வெளியிட்டு சீனாவில் சீனா முழுமையாக ஜப்பானினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுவது போன்றும் பிற நாடுகள் யாரும் வெளிநாட்டவர்கள் அல்லது அயல் நாட்டவர்கள் சீனாவிற்குள் நுழையாதபடி ஒரு கொள்கையை வகுத்து வைத்தது. இது சீனாவிற்கு உலக அரங்கில் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது என்று நாம் பார்க்கின்றோம். ஆறாவதாக ஜப்பானின் குறுகிய நாட்டு பற்றும் போர் வெறியும் கொண்ட கட்சியினர் அரசியல் செல்வாக்கு பெறுதல் வேண்டி எப்படியாவது ஆக்கிரமிக்க வேண்டும், சீனாவை எப்படியாவது ஆக்கிரமிக்க வேண்டும் என்று அவர்களுடைய அந்த துரிதப்பாடு, ஜப்பானியர்களுடைய சில அரசியல் கட்சியினர்களுடைய துரிதப்பாடும் இந்த சீன ஜப்பானிய போருக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு ஜப்பானின் ஆக்கிரமிப்பு கண்டு சீன மக்கள் தங்களுடைய கருத்து ஒற்றுமைகளை களைந்து அனைத்து கட்சியினரும், கோமிட்டாங் கட்சியினரும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியினர்களும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து ஜப்பானிற்கு எதிராக போரிடுவதற்கு முன்வந்தனர். எவ்வாறு இந்தியாவில் ஒரு தேசியவாத இயக்கங்கள் உருவாகி தேசிய புரட்சி உருவாகினதோ இதை போன்றுதான் நம்ம இங்கு இந்தியாவில் நாம் பார்த்தோமே என்றால் லார்ட் கர்சன் பிரபு பிரித்தாளும் சூழ்ச்சியை இங்கு மக்களிடையே பரப்பினார். பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் லார்ட் கர்சன் இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்பதற்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருந்தால் இந்தியாவில் நாம் ஆட்சி செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு வங்காளத்தை இரண்டாக பிரிக்கின்றார். மேற்கு வங்காளம் என்றும் கிழக்கு வங்காளம் என்றும். மேற்கு வங்காளம் இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு என்றும், கிழக்கு வங்காளம் இஸ்லாமியர்களுக்கு என்றும் பிரித்து அந்த பிரிவினையே பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவானது. இதை போன்றே சீனாவிலும் இந்த ஜப்பானியர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினையை, ஏனென்றால் கம்யூனிசத்திற்கு எதிராக ஒரு பெரும் அரசியல் எதிர்ப்பு சீனாவில் உருவாகி இருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஜப்பான் முனைப்பு காட்டியது. ஆனால் சீன மக்கள் இந்த விஷயத்தில் நாம் பார்த்தோமே, ஆனால் சீன மக்கள் எல்லா பகைமையும் மறந்து, அனைத்து பகைகளையும் மறந்து, அனைத்து கோட்பாடுகளையும் மறந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜப்பானியர்களுக்கு எதிராக போராட முன்வந்தனர். எனவே சீனாவில் இருந்த கோமிட்டாங் கட்சியினர்களும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியினர்களும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஐக்கிய முன்னணியை அமைத்து ஜப்பானியர்களுக்கு எதிராக போராட முன்வந்தனர். இது ஜப்பானுக்கு ஒரு பெரும் திகைப்பை, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இருக்கக்கூடிய சூழலை, சீனாவில் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை பயன்படுத்தி எவ்வாறு சீனாவை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் வைத்துக் கொள்வது என்பதில் ஜப்பான் பலவிதமான யோசனைகளோடும் செயல்பாடுகளோடும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று ஷியாங்கே ஷேக்கை தன்னுடைய வசம் வைத்துக் கொள்ள, ஷியாங்கே ஷேக்கு ஆசை வார்த்தை கூறி கம்யூனிசத்தை ஒழிப்பதே தவிர ஜப்பானை எப்படி துரத்துவது என்பதில் அவர் அந்த அளவுக்கு நாட்டம் காட்டவில்லை ஷியாங்கே ஷேக்கு. அதை போன்று இவர்கள் ஒற்றுமையானதை ஜப்பான் பார்த்ததும் ஜப்பானிற்கு கடும் ஆச்சரியத்தை கொடுத்தது. இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஜப்பானியர்கள் உணர்ந்தனர். எனவே சீனர்கள் ஒன்றுபடுவதற்கு முன் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்வது அவர்களை எப்படியாவது சீனாவை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று ஜப்பான் துரிதமாக செயல்பட்டது. இவை அனைத்தும் நம்ம இரண்டாம் சீன ஜப்பானிய போருக்கான காரணமாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 4 முக்கிய காரணங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக சீனாவினுடைய வலிமையின்மை, இரண்டாவதாக ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு, மூன்றாவதாக சீனாவில் ஏற்பட்ட தேசியவாத செயல்பாடுகள். அந்த தேசியவாத செயல்பாடுகள் ஜப்பானுக்கு பெரும் தொல்லை கொடுத்ததே இரண்டாம் சீன ஜப்பானிய போருக்கு காரணமாக நாம் பார்த்தோம். நான்காவதாக ஜப்பானினுடைய மறைமுக ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் சீனாவிற்கு எரிச்சலை கொடுத்தது. இது 4வது காரணமாக நாம் பார்த்தோம். சீன ஜப்பானிய போருக்கான உடனடி காரணமாக நாம் எதை பார்க்கின்றோம் என்றால் 1937 ஜூலை 7ஆம் நாள் லுஹவுசி அல்லது மார்க்கோ போலோ பாலம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சி
நிகழ்ச்சியை ஜப்பான் தனக்கு ஒரு சாக்கு போக்காக எடுத்துக்கொண்டது. ஏற்கனவே ஜப்பான் சீனாவை கைப்பற்றுவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருந்த சூழலில் இந்த நிகழ்வு 1937 ஜூலை 7 லூஹவுசி அல்லது மார்க்கோ போலோ பாலத்தின் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஜப்பான் நினைத்தது. அன்றிரவு ஜப்பானினுடைய வீரர் ஒருவரை காணவில்லை. ஜப்பானினுடைய வீரரை காணவில்லை என்பதற்காக அருகில் உள்ள சீன கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் உள்ளே சென்று தேடுவதற்கு ஜப்பானியர்கள் சீனாவிடம் அனுமதி கேட்கின்றனர். ஆனால் சீன அரசாங்கம் அதற்கு அனுமதியை கொடுக்கவில்லை. இந்த அனுமதியை கொடுக்காதது சீன ஜப்பானிய போருக்கான உடனடி காரணமாக பார்க்கப்படுகின்றது. இது லூசிகவ் அல்லது மார்க்கோ போலோ பாலத்திற்கு அருகில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. இது ஒரு பெரிய நிகழ்வு என்றே நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஜப்பான் சீனாவை சூறையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த சூழலில் இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டது. ஒரு ஜப்பானிய வீரரை காணவில்லை. அந்த ஜப்பானிய வீரரை தேடுவதற்காக சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிக்கு உள் சென்று கவனிப்பதற்காக ஜப்பான் சீன கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியது. அதற்கு சீனா மறுப்பு தெரிவித்தது. உடனே ஜப்பான் பீரங்கிகள் முழங்கின. காரணம், ஜப்பான் ஏற்கனவே சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அதற்காக ஒரு சின்ன காரணத்தை பயன்படுத்தி கொண்டு சீனாவிற்கு எதிரான போர் முழக்கத்தை அறிவித்தது ஜப்பான். எனவே போர் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. இப்பொழுது போரினுடைய போக்கு, எவ்வாறு இந்த போர் நடைபெற்றது? முதலாவதாக நாம் இந்த போரினுடைய போக்கில் பீக்கிங்கினுடைய வீழ்ச்சியை பார்க்கின்றோம். போர் தொடங்கியதும் சீனர்கள் அனைவரும், கம்யூனிஸ்ட் உட்பட்ட அனைத்து கட்சியினர்களும் எந்தவித வேறுபாடு இன்றி சியாங் கே ஷெய்க் தலைமையில் தொடங்க ஆரம்பித்தனர். ஜப்பானியர்கள் பீக்கிங் நகரை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் சுற்றி வளைத்து பீக்கிங்கை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் உருவானதும் பீக்கிங் நகரம் பாழ்பட்டு விடும். ஏனென்றால் கலாச்சார சிறப்பு மிக்க கட்டிடங்களும் கலாச்சார கலை பொருட்கள், கலை நயமும் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பீக்கிங் தலைநகரம் சிறந்து விளங்கியது. சீனாவினுடைய தலைநகரம். அது அதனுடைய கலை நயத்தையும் பாரம்பரியத்தையும் இழந்து விடுமோ என்று பயத்தில் சீனர்கள் பீக்கிங்கை விட்டு வெளியேறினர். எனவே பீக்கிங் எளிதாக ஜப்பானியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக முதலாவது வெற்றி, பீக்கிங்கை வீழ்த்தியது ஜப்பான். இரண்டாவதாக ஷாங்கையை ஜப்பான் தாக்கியது. அதன் பின்பு ஷாங்கை நகர் மீது ஜப்பான் தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை நிகழ்த்தியது. இதற்கு காரணம் என்றால், ஷாங்கை ஒரு செழிப்பான பகுதி, சீனாவினுடைய பொருளாதார மையம், பொருளியலினுடைய மையம் என்றே ஷாங்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஷாங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துவிட்டால் சீனாவினுடைய பொருளாதாரம் தடைப்படும் என்பதற்காக ஜப்பான் இரண்டாவது தாக்குதலை, முதலாவதாக பீக்கிங்கின் மீது தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்தார்கள். இரண்டாவதாக ஷாங்கை. அந்த நகர் பொருளியல் வளம் மிக்க ஒரு பகுதியாக இருந்தது. அதை கைப்பற்றுவதன் மூலம் சீனாவினுடைய நிதி ஆதாரத்தை சீர்குலைக்க முடியும் என்று ஜப்பானியர்கள் கருதி ஷாங்கை நகரை அதி தீவிரத்துடன் ஜப்பானியர்கள் தாக்கினார்கள். ஆனால் சீனர்கள் ஷாங்கை நகரை பாதுகாப்பதில் அதி தீவிரம் காட்டினார்கள். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்றாகும். எனவே பொருளாதார வளமிக்க ஒரு பகுதியை பாதுகாப்பதை சீனர்கள் தலையாய கடமையாக கொண்டு முனைப்புடன் ஷாங்கை நகரை பாதுகாத்தனர் என்றே நாம் குறிப்பிடலாம். மூன்றாவதாக நாங்கிங்கின் வீழ்ச்சி. முதலாவதாக பீக்கிங் நகரத்தை முழுமையாக ஜப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. இரண்டாவதாக நான்கிங் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. திடீரென்று நான்கிங் சீனாவினுடைய தலைநகரான நான்கிங்கின் மீது ஜப்பான் தாக்குதலை தொடர்ந்தார்கள். இத்திடீர் தொடர் தாக்குதலால் நிலை குலைந்த சீனர்கள் 1937 டிசம்பரில் நான்கிங் நகரை விட்டு காலி செய்து வெளியில் வந்தனர். முதலில் பீக்கிங் தலைநகரம், பீக்கிங் ஜப்பானினுடைய கைவசம் சென்றதும்
நான்கிங்கை தன்னுடைய தலைநகரமாக வைத்து சீனர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த சூழலில் நான்கிங்கையும் ஜப்பானியர்கள் தங்களுடைய வசம் கொண்டு வந்தனர். இவ்வாறு நான்கிங்கை கைப்பற்றிய ஜப்பானிய வீரர்கள் அந்நகரை முற்றிலுமாக சூறையாடினர். நான்கிங் நகரை முற்றிலுமாக சூறையாடினார்கள். கிட்டத்தட்ட ஜப்பானியர்களால் கொல்லப்பட்டதை கடுமையாக உலக நாடுகள் விமர்சித்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜப்பான் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியது. ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு சியாங் கை ஷேக் எந்தவித செவியும் கொடுக்கவில்லை. அது சில நிபந்தனைகளை, சீனா சில நிபந்தனைகளை ஜப்பான் அரசிற்கு முன்வைத்தது. ஆனால் ஜப்பான் அதற்கு செவி கொடுக்கவில்லை. இவ்வாறு போரினுடைய போக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது 1937 1941 வரை. அடுத்ததாக வட சீன பகுதிகளின் உடைய வீழ்ச்சி. மீண்டும் ஜப்பான் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து சீனர்களினுடைய சீன பிரதேசங்களின் மீது தங்களுடைய தாக்குதல்களை நடத்தியே வந்தனர். இவ்வாறு நான்கினில் இருந்து வடக்கு நோக்கி சென்று ஜப்பானிய படை டியான்சிங் நகரை தாக்கி தன்னுடைய கைவசம் கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து டியான்சிங் பகுதியை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் மஞ்சள் நதி அல்லது ஹாங்காங் நதி பகுதிகளில் உள்ள அனைத்து பிரதேசங்களையும் ஜப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்தது. இவ்வாறு வட சீனா முழுவதும் ஜப்பானினுடைய கட்டுப்பாட்டு கீழ் வந்ததை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஹாங்கிங்கினுடைய வீழ்ச்சி. ஹாங்கின் வீழ்ச்சிக்கு பின் ஹாங்கோ சீனாவின் தலைநகரமாக ஹாங்கோ ஏற்கனவே நாம் பார்த்த போது முதலாவதாக பீக்கிங் சீனாவினுடைய தலைநகரமாக செயல்பட்டது. அதன் பின்பு பீக்கிங்கினுடைய தோல்விக்கு பின்பு ஜப்பான் பீக்கிங்கை ஆக்கிரமித்து கொண்டது. அதை அடுத்து நான்கிங்கை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டது. மூன்றாவதாக அடுத்த தலைநகரமாக செயல்பட்ட ஹாங்கிங்கையும் தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ் ஜப்பான் கொண்டு வந்தது. இந்த ஜப்பானிய படைகள் அந்நகரை கைப்பற்ற விரைந்ததும் சீனர்கள் கடும் எதிர்ப்பை முறியடித்து 1399 அக்டோபரில் இந்த ஹாங்காங் தலைநகரை ஜப்பானியர்கள் கைப்பற்றினர். அதோடு மட்டுமல்லாமல் காண்டன் வீழ்ச்சி, காண்டன் நகர் வழியாக, ஏனென்றால் காண்டன்கிறது ஒரு மிக முக்கியமான பகுதி. எவ்வாறு இந்த ஷாங்கைங்கிறது சீனாவினுடைய ஒரு வளமையான பகுதி, சீனாவிற்கு பொருளீட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார மையமாக திகழ்ந்த பகுதி தான் ஷாங்கை. அந்த ஷாங்கையை எப்படி சீனர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பு காட்டினார்களோ அதை போன்றுதான் இந்த காண்டன் பகுதியையும் கைப்பற்ற வேண்டும் என்று ஜப்பானியர்கள் முனைப்பு காட்டினர். ஏனென்றால் காண்டன் நகர் வழியாக தான் சீன அரசிற்கு அந்நிய அரசுகள் உதவிக்கரம் நீட்டி வந்தனர். எனவே அந்நிய அரசுகளிடம் இருந்து வரக்கூடிய உதவியை தடை செய்வதற்காக இந்த காண்டனை கைப்பற்ற ஜப்பான் முன் வந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே காண்டனின் மீது 1938 ஜப்பான் தன்னுடைய தாக்குதலை நிகழ்த்தியது. 1938 இறுதிக்குள் சீனாவினுடைய முக்கிய துறைமுகங்கள், ரயில் மார்க்கங்கள் அனைத்தும் ஜப்பானினுடைய வசம் வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் காண்டங்கிறது மிக முக்கியமான பகுதி. ஐரோப்பாவிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் சீனாவிற்கு அனைத்து உதவிகளும் காண்டன் வழியாகவே வந்து கொண்டிருந்த சூழலில் காண்டனை முழுமையாக ஜப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது சீனாவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனவே இவ்வாறு படிப்படியாக ஒவ்வொரு பிரதேசங்களாக சீனர்கள் தங்களுடைய பகுதிகளை இழந்ததை சீனா கடுமையாக எதிர்த்தது. இந்த நவீன சக்தி வாய்ந்த படைக்கலம் கொண்ட ஜப்பானியர்கள் ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று மேற்கத்திய மீஜி முடியாட்சி மீட்கப்பட்ட பின்பு ஜப்பானினுடைய அரசியல் நிலைப்பாடும் சரி, பொருளாதார நிலைப்பாடும் சரி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு நிலைப்பாடுகளும் முற்றிலுமாக மாற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். அதனால் இந்த நவீன மயமாக்குதலை கொண்ட இந்த ஜப்பானிற்கு சீனாவினால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே ஜப்பானிற்கு ஒரு மகத்தான வெற்றி கிடைத்ததை நாம் பார்க்கின்றோம். சீனர்கள் நேரடியாக எதிர்த்து போராடுவதை, ஜப்பானிடம் நேரடியாக எதிர்த்து போராடி பல இடங்களில் தோல்வி. அதான் நான் ஏற்கனவே பார்த்தது போன்று பீக்கிங் வீழ்ச்சி, நான்கிங் வீழ்ச்சி, ஷாங்கை தாக்குதல், இது அனைத்தும் சீனர்களுடைய வலிமையின்மையை எடுத்து காட்டுகிறது.
எனவே சீனர்கள் நேரடியாக எதிர்த்து போராடுவதை விட மறைந்திருந்து தாக்கும் முறையை கைப்பற்றினர். அந்த முறையை கையாண்டனர். அந்த மறைமுகமாக தாக்கும் முறைக்கு பெயர்தான் கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறை என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால், கொரில்லா போர் முறை என்பது மறைந்திருந்து தாக்குவது. இந்த மறைந்திருந்து தாக்கும் போர் முறையை சீனர்கள் கையாண்டனர். ஏனென்றால் ஜப்பானியர்களுடன் நேரடியாக போர் செய்வதற்கு சீனர்களால் இயலவில்லை. ஒரு வலிமையற்ற ஒரு படையை சீனர்கள் பெற்றிருந்தனர். எனவே மறைந்திருந்து தாக்கக்கூடிய கொரில்லா போர் முறையை கையாண்டனர். இவ்வாறு ஜப்பானியர்களுடைய செய்தி மற்றும் போக்குவரத்து தொடர்பு வழித்தடங்களை சீனர்கள் அழிக்க ஆரம்பித்தனர். சீனாவும் ஜப்பானினுடைய போக்குவரத்து அதற்கு வரக்கூடிய அளிக்க ஆரம்பித்தது. எனவே சீன ஆக்கிரமிப்பின் மூலம் ஜப்பானிய எதிர்பார்த்த பொருளியல் ஆதாயங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஜப்பானுக்கு பெரிய பொருளியல் ஆதாரம் கிடைக்கவில்லை. இவர்களுக்கும் சில பொருளியல் சேதங்கள் ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே சீனர்கள் இத்தகைய எதிர்ப்பினை ஜப்பான் எதிர்க்கப்பட்டதை ஒரு முன்னேற்றமாகவே பார்த்தன. இதுவரைக்கும் நாம பார்த்தது போன்று சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு சீனாவில் அதிகமாக இருந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இப்போது சீனாவினுடைய வலிமை சற்று அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். பொம்மை அரசுகளை உருவாக்குவதில் ஜப்பான் முனைப்பு காட்டியது. இது சீனாவின் தொல்லைகளுக்கு எல்லாம் காரணம். சீனால பிரச்சனை ஏற்படுவதற்கு முழுமையான காரணம் கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதுதான் முதல் பணியாக ஜப்பான் எடுத்து செயல்பட்டது. கம்யூனிசத்தை எப்படியாவது சீனாவை விட்டு துரத்துவதே மிக முக்கியமான பணி என்று, மிக முக்கியமான தாரக மந்திரம் என்று ஜப்பான் எடுத்து செயல்பட ஆரம்பித்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பான் சீனாவில் ஏற்கனவே இருந்த அந்த கட்சி பிளவுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தது. கம்யூனிஸ்டுகளுக்கும் கோமிட்டாம் கட்சியினர்களுக்கும் இடையே பிளவு உண்டாவதற்கு, சர்ச்சை உண்டாவதற்கு அல்லது சண்டை உண்டாவதற்கு ஜப்பான் துரிதமாக செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்கு ஷியாங்கை ஷேக்கிற்கு உதவி செய்வதாக ஜப்பான் ஆசை வார்த்தை கூறியது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று கம்யூனிஸ்ட் கோமிட்டாங் கட்சியினுடைய தலைவரான ஷியாங்கை ஷேக்கினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் கம்யூனிசத்தை எப்படியாவது சீனாவில் இருந்து துரத்த வேண்டும் என்பதே அவருடைய இலக்காக இருந்தது. எனவே அதை ஜப்பான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஷியாங்கை ஷேக்கிடம் ஆசை வார்த்தை கூற ஆரம்பித்தது. கம்யூனிசத்தை ஒழிப்பதற்கு ஜப்பான் உதவிக்கரம் நீட்டுவதாக. அதோடு மட்டுமல்லாமல் சீனாவில் ஒரு சீர்திருத்த அரசை உருவாக்குவதற்கு ஜப்பான் முன் வந்ததாக கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் சீனாவில் தி பீப்புள்ஸ் ரெனோவேஷன் பார்ட்டி மக்கள் புதுப்பிப்பு கட்சி என்ற ஒரு கட்சியை ஜப்பான் நிறுவியது. சீன அரசில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்காக தி பீப்புள்ஸ் ரெனோவேஷன் பார்ட்டி அப்படி என்கின்ற ஒரு கட்சியையும் ஜப்பான் அரசு நிறுவியதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சீனாவின் சுயநல அரசியல்வாதிகளின் ஆதரவை ஜப்பான் நாடியது. அனைத்து எங்கெல்லாம் ஜப்பான் தன்னுடைய நிலைப்பாட்டை அல்லது மேலாதிக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வழி இருக்கின்றதோ அந்த வழிகளை தேடி ஜப்பானியர்கள் சென்றனர். எனவே மஞ்சுகோ உள் மங்கோலியா போன்ற அரசுகளை தன்னுடைய பொம்மை அரசுகளாகவே ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று மஞ்சூரியா உள் மங்கோலிய பகுதிகள் ஜப்பானினுடைய வசம் இருந்தது. இங்கு ஜப்பான் தன்னுடைய இந்த அரசுகளை ஜப்பான் சுதந்திர அரசு என்று அறிவித்ததோடு மட்டுமல்ல நாம் பார்த்தோம். பின்பு இந்த சன்யாட் சென் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு டாக்டர் சன்யாட் சென் சீனாவினுடைய புரட்சிக்கு பெரும் காரணமாக இருந்தவர் டாக்டர் சன்யாட் சென்னினுடைய மறைவுக்கு பின்பு ஷியாங்கை ஷேக்குடன் இணைந்து கோமிட்டாங் கட்சியை உருவாக்கி அங்கு இடதுசாரி தலைவராக வாங் சிங் வெய் என்பவரை ஜப்பான் அரசு நியமித்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு ஜப்பானியர்கள் சீனாவில் சில அரசியல் மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் கொண்டு வருவதில் முனைப்பு காட்டினால் கூட அது பேரளவில் மட்டுமே இருந்தது. எனவே இவ்வரசை காகித அளவில் செயல்பட்டதாகவே குறிப்பிட்டனரே தவிர எந்த ஒரு செயல்பாடும் ஒரு
நற்செயல்பாடும் சீனாவில் ஏற்படுத்துவதற்கு ஜப்பான் முனைப்பு காட்டவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த சீன ஜப்பானிய போரினுடைய இறுதியில் ஜப்பான் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது என்றோ சீனா முற்றிலுமாக வெற்றி பெற்றது என்றோ நாம் கூற முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த 2ஆம் உலகப் போர் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஏனென்றால் 1937 முதல் 1941 வரை 2ஆம் சீன ஜப்பானிய போர் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் 1939 தொடங்கி 1945 2ஆம் உலகப் போர் ஐரோப்பாவில் நடந்தது. எனவே ஐரோப்பியர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலோ வடகிழக்கு ஆசிய நாடுகள் ஆசிய நாடுகளை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு சூழல் அமையவில்லை என்றே நாம் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் தான் ஜப்பான் பேர்ல் துறைமுகத்தின் மீது தங்களுடைய தாக்குதலை நிகழ்த்துகிறது. 1941 1939 செப்டம்பரில் 2ஆம் உலகப் போர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று ஜப்பான் அச்சு நாடுகளினுடைய அணியில் சேர்ந்தது, சீனா நேச நாடுகளுடைய அணியில் சேர்ந்தது. ஜப்பான் அச்சு நாடுகளுடன் சீனா ஜப்பானிய போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பான் பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தது. அச்சு நாடுகளோடு சேர்ந்து பாசிசமும் நாசிசத்தோடும் சேர்ந்து கைகோர்த்து ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று பெர்லின் ரோம் டோக்கியோ ஒப்பந்தத்தை கையொப்பமிட்டு அச்சு நாடுகளோடு சேர்ந்து உலக அரங்கில் சில ஆக்கிரமிப்பு வேலைகளில் ஜப்பான் ஈடுபட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் தெற்காசியாவில் சில பகுதிகளான இந்தோ மற்றும் இந்தோனேசிய பகுதிகளை ஜப்பான் கைப்பற்றியது. இந்த ஜப்பானினுடைய இந்த ஆக்கிரமிப்பு அமெரிக்காவுக்கு கடுமையான எரிச்சலை கொடுத்தது. ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று முதல் உலக போரிலும் சரி, முதல் சீன ஜப்பானிய போரிலும் சரி, அமெரிக்கா சில காரணங்களின் காரணமாக இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அல்லது தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளில் தலையிட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே அமெரிக்கா கடுமையாக இதை எதிர்த்தது. ஜப்பானினுடைய இந்த மேலாதிக்கம், ஜப்பான் சீனாவில் தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்த வேண்டும் என்ற இந்த முனைப்பை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்தது. அதோடு மட்டுமல்லாமல் அச்சு நாடுகளோடு ஒன்று சேர்ந்து, அச்சு நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி போன்ற அச்சு நாடுகளோடு ஒன்று சேர்ந்து ஆக்கிரமிப்பு பணிகளில் ஜப்பான் ஈடுபட்டதை கடுமையாக அமெரிக்கா எச்சரித்ததை நாம் பார்க்கின்றோம். சீனாவிற்கு உதவியளிக்கும் சட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும். திருத்தி அமைத்தால் மட்டுமே இந்த அரசியல் நிலையை மாற்ற முடியும் என்பதை அமெரிக்காவும் உணர்ந்திருந்தது. எனவே ஜப்பான் அமெரிக்காவுடனான வணிக ஒப்பந்தங்கள் அத்தனையும் நிராகரித்தது. ஏற்கனவே நான் பார்த்தபோது முதல் உலகப் போர் நடைபெறும் பொழுது நேச நாடுகளோடு நட்பு பாராட்டியது ஜப்பான். அந்த சமயத்தில் பல ஒப்பந்தங்கள் நேச நாடுகளோடு, குறிப்பாக பிரிட்டன் அமெரிக்காவுடன் ஜப்பான் பல ஒப்பந்தங்களை, வாணிப ஒப்பந்தமாக இருக்கட்டும், பிற ஒப்பந்தங்களையும் அரசியல் ஒப்பந்தங்களையும் கையொப்பமிட்டதை நாம் பார்க்கின்றோம். இப்போது தற்சமயம் இந்த 2ஆம் சீன ஜப்பானிய போரின் இறுதியில் அமெரிக்காவுக்கு ஜப்பானினுடைய நடவடிக்கை அமெரிக்காவுக்கு ஒரு ஜப்பானுடன் செய்து கொண்ட அனைத்து உடன்படிக்கைகளையும் முற்றிலுமாக நிராகரித்ததை நாம் பார்க்கின்றோம். அமெரிக்காவில் உள்ள ஜப்பானினுடைய சொத்துக்கள் முடக்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஜப்பானினுடைய இந்த செயல்பாடு காரணமாக அமெரிக்காவில் இருந்த சொத்துக்கள் அனைத்தும், ஜப்பானினுடைய சொத்துக்கள் அனைத்தும் முடக்கி வைக்கப்பட்டது. ஒரு பெரும் பதட்ட நிலை உருவானது. இரு தரப்பினருக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை நாம் பார்க்கின்றோம். டிசம்பர் 5ஆம் தேதி பேர்ல் துறைமுகத்தை அமெரிக்காவினுடைய கப்பற்படையை ஜப்பான் தாக்குகிறது. இது பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க கப்பற்படை செயலற்று போவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் ஒரு வல்லமை பொருந்திய நாடாக, சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்வார்கள், வல்லமை பொருந்திய நாடாக அமெரிக்கா இருந்து கொண்டிருக்க சூழலில் அமெரிக்காவினுடைய பேர்ல் துறைமுகத்தின் மீது ஜப்பான் தாக்குதலை நடத்தியது அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் அடியாக, பெரும் பிரஸ்டீஜியஸ் இஷ்யூன்னு நம்ம சொல்லுவோம், ஒரு கௌரவ பிரச்சனையாக ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே அமெரிக்கா ஜப்பானை எதிர்கொள்வதற்கான சூழலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. எனவே அமெரிக்கா மறுநாள் பிரிட்டனுடன் அறிவிப்பு செய்தது, 2ஆம் உலகப் போர் கிழக்காசியாவிலும் தொடங்கப்பட்டது என்று ஒரு அறிவிப்பை பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றனர். சீனாவிற்கு உதவி செய்வதற்கு நேரடியாக பிரிட்டனும் அமெரிக்காவும் முன்வருகின்றனர். ஏனென்றால் ஜப்பானை முற்றிலுமாக சரணடைய செய்ய வேண்டும் என்பதே பிரிட்டன் மற்றும்
அமெரிக்கா போன்ற நேச நாடுகளினுடைய முக்கிய இலக்காக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் 1943 கெய்ரோவில் எகிப்தினுடைய தலைநகரமான கெய்ரோவில் வைத்து ஒரு உலக மாநாடு நடைபெறுகிறது 1943. போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே 1943 நவம்பர் 21 முதல் டிசம்பர் 16 வரை நவம்பர் 21 முதல் டிசம்பர் 16 வரை அமெரிக்க அதிபரான ரூஸ்வெல்ட், பிரிட்டிஷ் பிரதமரான சர்ச்சில் ஆகியோரை சீன அதிபர் ஷியாங் ஷேக் கெய்ரோ நகரில் சந்தித்து பேசுகின்றார். இது ஒரு மிக முக்கியமான மாநாடாக பார்க்கப்படுகிறது. 1943 நடைபெற்ற இம்மாநாடு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக கருதப்படுகிறது. ஏனென்றால் முற்றிலுமாக ஜப்பானை சரணடைய செய்ய வேண்டும் என்பது நேச நாடுகளுக்கும் சரி, தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளில் சீனாவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தமாக இதை நாம் பார்க்கின்றோம். எனவே நேச நாட்டு தலைவர்களான அமெரிக்காவினுடைய அதிபர் ரூஸ்வெல்ட்டும் அமெரிக்காவினுடைய அதிபர் ரூஸ்வெல்ட்டும் பிரிட்டிஷ் பிரதமரான சர்ச்சில் மற்றும் சீனாவினுடைய தலைவரான கோமிண்டாங் பார்ட்டியினுடைய தலைவரான ஷியாங் ஷேக் மூன்று தலைவர்களும் ஒன்று சேர்ந்து கெய்ரோவில் ஒரு மாநாட்டை நடத்தினர். அந்த மாநாட்டில் ஜப்பானை நிபந்தனையற்ற சரணாகதி அடைய செய்யும் வரை போர் தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டனர். ஜப்பானை நிபந்தனையற்ற சரணாகதி, ஜப்பானை முழுமையாக சரணடைய செய்வதே நேச நாடுகளினுடைய தாரக மந்திரமாக அதுவரைக்கும் போர் தொடரும் என்று மூன்று தலைவர்களும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டனர். அதன்படி 1942 டிசம்பரில் ரூஸ்வெல்ட், சர்ச்சில் ஆகியோர் ஸ்டாலினை டெஹ்ரானில் சந்தித்து பேசுகின்றனர். இது சீனாவில் ஷியாங் ஷேக்கை சந்தித்து பேசுகின்றனர். இதனை தொடர்ந்து அடுத்த பேச்சுவார்த்தை டெஹ்ரானில் யார் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவினுடைய அதிபர் ரூஸ்வெல்ட்டும் பிரிட்டனினுடைய பிரதமர் சர்ச்சிலும் ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரி, ரஷ்யாவினுடைய தலைவரான ஸ்டாலினை டெஹ்ரானில் சந்தித்து பேசுகின்றனர். ஏனென்றால் ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே ஒரு நட்பு ஒப்பந்தம் ஏற்கனவே போடப்பட்டது. நாம் இரண்டாம் சீன ரஷ்ய போரிலும் சரி, இரண்டாம் ரஷ்ய ஜப்பானிய போரின் போதும் சரி, முதலாம் ரஷ்ய ஜப்பானிய போரிலும், இரண்டு போரிலும் ரஷ்யா தோல்வி அடைந்ததன் காரணமாக ஜப்பானிடம் ரஷ்யா ஒரு நட்பு பாராட்டி வந்ததை நாம் பார்க்கின்றோம். எனவே இவர்களுக்குள் ஏற்கனவே ஒரு புரிதல் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் ரஷ்யாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையில் இந்த புரிதல் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்சமயம் இந்த இரண்டாம் உலக போர் நடைபெறும் போது ரஷ்யா நேச நாடுகளினுடைய அணியிலும் ஜப்பான் அச்சு நாடுகளுடைய அணியிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டாலினை டெஹ்ரானில் சந்தித்து பேசுகின்றனர். இவர்கள் சந்தித்து பேசியதோடு மட்டுமல்லாமல் ஜப்பானை முழுமையாக சரணடைய செய்வதற்காக ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை ரஷ்யாவோடு போட்டுக் கொண்டனர். இதுதான் மிக முக்கியமான ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. ஜப்பான் தோல்வியுறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பலையிட்டிருந்தால் கூட இறுதியில் ஜப்பான் ஒரு கடும் தோல்வியை சந்தித்தது என்றே நாம் பார்க்கின்றோம். ஜப்பான் 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 நாள் மிக முக்கியமான நாளாக உலக வரலாற்றில் பார்க்கப்படும் நாள். இன்றளவும் நாம் நினைவில் கொள்ளும் அளவிற்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஜப்பானினுடைய இரண்டு மிக முக்கிய பகுதிகளான ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. ஹிரோஷிமா மீது தாக்குதல் அமெரிக்கா 1945 ஆகஸ்ட் 6 நாள் ஹிரோஷிமா நகர் மீது அணுகுண்டு வீசப்பட்டு ஹிரோஷிமா முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இரு நாட்களுக்கு பின்பு, அதாவது 1945 ஆகஸ்ட் 9 மீண்டும் ஜப்பானினுடைய மற்றொரு மிக முக்கியமான நகராக இருக்கக்கூடிய நாகசாகியின் மீது குண்டு வீசப்படுகிறது. ரஷ்யா வெளிப்படையாக தன்னுடைய அறிவிப்பை வெளியிடுகிறது. ஜப்பானின் மீது போர் பிரகடனத்தை அறிவிக்கின்றது. இவ்வாறு இரண்டு முக்கியமான பகுதிகளான ஜப்பானினுடைய இரண்டு முக்கிய நகர்கள் ஹிரோஷிமா, நாகசாகி, லிட்டில் பாம்
லிட்டில் பாம் மற்றும் ஃபேட் மேன் 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டதோடு ஜப்பானினுடைய வல்லமையே முற்றிலுமாக அளிக்கப்பட்டது என்றே நாம் பார்க்கின்றோம். ஆகஸ்ட் 13 ஜப்பானிய பேரரசர் நிபந்தனையற்று சரணடைந்ததாக அறிவிப்பை வெளியிடுகின்றார். ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 9 இரண்டு தேதிகளிலும் 2 அணுகுண்டுகள் வீசப்படுகிறது ஜப்பானினுடைய மிக முக்கிய நகரமான ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியின் மீது. அதோடு ஜப்பானினுடைய பேரரசர் தன்னுடைய நிபந்தனையற்ற சரணாகதியை அறிவிப்பை ஆகஸ்ட் 13 அறிவிக்கின்றார். இவ்வாறு 1945 செப்டம்பர் 2 மிசௌரி என்ற போர் கப்பலில் வைத்து சரணாகதி ஒப்பந்தம் கையொப்பமானது. 1940 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள், நாம் உலக அரங்கில் உலக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒப்பந்தங்கள். 1945 2 நகரங்கள், ஜப்பானினுடைய மிக முக்கியமான நகரங்கள் அணுகுண்டு வீசப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததோடு ஜப்பான் சரணடைகின்றது. அதைத் தொடர்ந்து 1945 செப்டம்பர் 2 மிசௌரி என்ற போர் கப்பலில் வைத்து ஜப்பானிற்கும் நேச நாடுகளுக்கும் இடையில் ஒரு சரணாகதி ஒப்பந்தம் கையெழுப்பமானதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த 2ஆம் உலக போர் மற்றும் 2ஆம் சீன ஜப்பானிய போர் சீன அரசியலில் மட்டுமல்லாது ஜப்பானினுடைய அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். இதன் விளைவாக முதலாவது 1911 சீன மஞ்சு மரபை வீழ்த்தி குடியரசை நிலைநாட்டினாலும் முழுமையான சுதந்திர நாடாக இந்த மஞ்சு வம்சம் அறிவிக்கப்படவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று மஞ்சு ஜப்பானினுடைய ஒரு கை பொம்மையாகவே செயல்பட்டது, கைப்பாவையாக இருந்ததை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக 2ஆம் உலக போர் சீனாவை வெளியார் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுதலை செய்து சீனாவும் ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடாக உலக அரங்கில் எடுத்துக்காட்டியதை நாம் பார்த்தோம். சீனாவிற்கு முழுமையான ஒரு கட்டுப்பாடு, முழுமையாக ஜப்பானினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளிவந்ததை நாம் பார்க்கின்றோம். 3ஆவதாக தூர கிழக்கில் ஜப்பான் முற்றிலுமாக வீழ்ச்சியுற்றது. 1ஆம் உலக போரும் சரி, முதலாவது சீன ஜப்பானிய போரும் சரி, தூர கிழக்கு 2ஆம் உலக போரும் சரி, 2ஆம் சீன ஜப்பானிய போரும் ஜப்பான் ஒரு வீழ்ச்சியுற்ற நாடாக உலக அரங்கில் எடுத்துக்காட்டியது. இது படை பொருளியல் வலிமைகள் நாசமாகி சீனாவினுடைய பொருளியல் வலிமைகள் அனைத்தும் நாசமானது. இந்த 2ஆம் உலக போரின் காரணமாக சீனா தற்போது கிழக்காசியாவில் ஒரு வல்லரசாக திகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 2ஆம் உலக போர் ஐரோப்பாவில் நிகழ்ந்தால் கூட ஜப்பான் சீன போர் தான் தூர கிழக்கு ஆசிய நாடுகளில் நாம் முக்கியமாக சீன ஜப்பானிய போரை தான் நாம் முக்கியமாக பார்க்கின்றோம். இந்த சீனாவிற்கும் ஜப்பானிற்கும் நடந்த இந்த வல்லமை போட்டியே 2ஆம் உலக போரின் இறுதியில் சீனா வல்லமை பொருந்திய நாடாகவும் ஜப்பான் வீழ்ச்சியுற்ற நாடாகவும் உலகரங்கில் எடுத்துக்காட்டப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு உலகரங்கில் சீனாவும் சரி ஜப்பானும் சரி, அது 2ஆம் உலக போராக இருந்தாலும் சரி, அது ஐரோப்பாவில் மட்டும்தான் 2ஆம் உலக போர். ஆனால் நாம் தூர கிழக்கு நாடுகளில் பார்க்கும்போது வல்லமை போட்டி என்று வல்லமை சமன்பாட்டை நிலைநாட்டுவதில் சீனாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே ஏற்பட்ட இந்த கடும் போட்டியாகவே இதை பார்க்கின்றோம். முதல் உலக போரும் சரி, முதல் சீன ஜப்பானிய போரும் ஜப்பானை உலக அரங்கில் ஒரு வல்லமை பொருந்திய நாடாக எடுத்துக்காட்டியது. அதை போன்று 2ஆம் உலக போரும் சரி, 2ஆம் சீன ஜப்பானிய போரும் சரி, உலக அரங்கில் சீனாவை ஒரு வல்லமை பொருந்திய நாடாக, ஒரு வல்லரசாக எடுத்துக்காட்டியது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி.